இறை என்பர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம். நம்ம போகர் சித்தாந்த சபை நம்முடைய பாரம்பரிய கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்த வித்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை முழுமையாக ஆய்வு செய்து மக்களுக்கு மீண்டும் கிடைக்கணும், மக்கள் மீண்டும் அதை பின்பற்றி இரவா நிலை பிறவா நிலை அந்த நிலைகளில அடையணுங்கிற நோக்கத்துல அதை எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இறையா இரு என்னும் பெயரில் நிறைய மறைக்கப்பட்ட ரகசியங்கள், மறைந்து கிடக்கும் ரகசியங்களை எல்லாம் தோண்டி எடுத்து அந்த மக்களுக்கு பயன்படணும், மீண்டும் பயன்பாட்டுக்கு வரணுங்கிறத ஒரு முழு நோக்கமாகவே ஒரு முழு கொள்கையாகவே வச்சு செயல்பட்டு இருக்கோம். இன்னைக்கு அதில் ஒரு ரகசியத்தை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறோம். இது ஒரு முத்திரை. இந்த முத்திரையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர போதி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை ஏன் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கால்களை உடலில் உள்ள அனைத்து செல்களை புதுப்பிக்கக்கூடிய வேலையை இது செய்யும். இன்னைக்கு எவ்வளவோ மருத்துவங்கள் பெருகி இருந்தாலும் உடலில் உள்ள நோய்களையும் அதன் மூலமாக வரும் மன நோய்களையும் யாராலையும் தவிர்க்கவே முடியல. ஆனா சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய நம் முன்னோர்கள் நம்ம மேல எவ்வளவு கருணையோட தான் கண்டுணர்ந்த கற்று தெளிந்த வித்தைகளை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இது மீண்டும் நமக்கு கிடைக்கணுங்கிறது நம்ம போகர் சித்தாந்த சபையுடைய தீராத ஒரு ஆவல். இந்த உத்திர போதி முத்திரை ஏன் எப்படி செய்யலாம், அது செய்யும் முறை என்ன, அதை பத்தி இப்ப நம்ம சொல்ல போறோம். உடலில் உள்ள அனைத்து செல்களையும் அதி அற்புதமாக புதுப்பிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முத்திரைன்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்னை நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த கைகளை இப்படி சேர்த்துக்குங்க, எல்லா விரல்களையும் இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலை மட்டும் ரெண்டையும் இப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருவிரல் இரண்டையும் ஒன்னோட ஒண்ணு இப்படி இணைச்சிக்கங்க. இணைச்சி இப்படி கையில வச்சுக்கங்க. அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை விரல்கள் அனைத்தையும் இப்படி சேர்த்துக்கிறேன், அத்தனையும் இப்படி கோர்த்துக்கிறேன். ஆள்காட்டி விரலை மட்டும் ஒன்றோடு ஒன்று இப்படி இணைச்சி மேல் நோக்கிய நிலையில வச்சுக்கிறேன். பெருவிரல் இரண்டையும் ஒன்னோடு ஒன்று இணைச்சி கீழ் நோக்கிய நிலையில இப்படி வச்சுக்கிறேன். இவ்வளவுதான். இதன் பெயர் உத்திர போதி முத்திரை. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடம் செய்தால் போதுமானது. இந்த முத்திரையை செய்யும் பொழுது ஒரு அற்புதமான பீஜம் ஒன்று இருக்குது. கிரீம் கிரீம். இந்த பீஜத்தையும் சேர்த்து உச்சரித்து கொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பலன் இரட்டிப்பாக பெருகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எப்பவுமே எந்த வித்தையாக இருந்தாலும் அந்த வித்தையை சொல்லும் குருவின் கண் பார்க்க செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் சித்த விதியே. இருப்பினும் நடைமுறையில வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்து வரக்கூடிய இந்த சூழலில் இதுவும் சாத்தியம் அப்படின்னு சில வித்தைகளை மட்டும் இந்த மாதிரி சொல்றது உண்டு. ஆனா திருவடி தீட்சைன்னு சொல்லக்கூடிய மெய்ஞானம் பெறக்கூடிய உயர்நிலை தீட்சைகள் எதையும் நேர்கொண்ட முன்னாடி இருந்தா மட்டும்தான் சொல்லணும்ங்கிறது மிக 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 கண்டிஷன். அதுதான் உத்திர போதி முத்திரை. அனைவரும் கண்டிப்பாக செய்து பலன் பெற வேண்டிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த முத்திரை. உடலில் உள்ள அனைத்து செல்களையுமே புதுப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ள முத்திரை. இது ஒண்ணு மட்டும் இல்ல, இது போன்ற சித்த ரகசியங்கள் எவ்வளவோ இந்த மண்ணுல புதைஞ்சு கிடக்குது. அது எல்லாமே நம்முடைய பாரம்பரிய சொத்து. அதை அனுபவிக்கிற உரிமை தகுதி நமக்கு இருக்குது. இந்த வேலையை மிகவும் ஆர்வமுடனும் அதே நேரத்தில் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் நம்ம சபை மிக நீண்ட ஒரு ஆய்வை தினம் தினம் செய்துகிட்டே இருக்குது. அதை தினம் தினம் நாமளும் பரீட்சித்து பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம். இப்பவும் வரக்கூடிய 17/3/2019 அன்னைக்கு நம்முடைய போகர் சித்தாந்த சபை நடத்தக்கூடிய இறையாயிரு ஞான முகாம் சென்னையில நடக்க இருக்குது. சென்னை நுங்கம்பாக்கத்துல நடக்க இருக்குது. மறைந்து கிடக்கக்கூடிய புதைந்து கிடக்கக்கூடிய அந்த ஞான பொக்கிஷங்களான சித்த வித்தைகளை நாம மிக மிக எளிமையாக, இன்னும் சரியா சொல்லணும்னா அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிக எளிமையாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய போகர் சித்தாந்த சபைக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகா குரு போகர் பெருமான் தான்.
இந்த சித்தாந்த சபையில் உள்ள வித்தைகளை கத்துக்கணும்னு ஆர்வப்படுறவங்க அவருடைய ஆசீர்வாதம் இருந்தா தானா வருவாங்க. அந்த அன்பு உள்ளங்களை நாம வரவேற்க தயாராகவும் இருக்கிறோம். நாம் கற்று உணர்ந்த குரு போகர் பெருமானால் தெளிவிக்கப்பட்ட வித்தைகளை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். இன்று நாம் உங்களுக்கு சொன்ன ஒரு அற்புதமான வித்தை உத்திர போதி முத்திரை. அனைவரும் நல்ல தெளிவாகவும் அற்புதமாகவும் செய்து அதனுடைய அற்புத பலனை அனைவரும் உணர வேண்டும் என்று நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்தவும் செய்கிறது.